விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா தனு हाड चाम சாயே கை. உடம்பு என்ன? எலும்பு மாம்சம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னா தோலை போட்டு மூடினானோ பகவான் பழைச்சோம். உள்ள நடக்கிற சிஸ்டம் முழுக்க வெளியில தெரியுற மாதிரி ஒரு கண்ணாடியா பண்ணிவிட்டான்னு உங்க உடம்ப நம்ம உடம்ப பண்ணிட்டா எல்லாரும் ரிஷிகேசத்துல தான் இருப்போம், ஹிமமலையில தான் இருப்போம். வைராக்கியம் வந்துடாதா? உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியல. சாப்பிட்றமே, சாப்பிட்டதெல்லாம் உள்ளதானே இருக்கு. வெளியில இருந்தா வேணா மூக்க பத்திக்கிறோம், வெளியில இருந்தா பார்க்க கூட மாட்டேங்கிறோம், மூக்க பத்திக்கிறோம். அது எங்க இருக்கு? வெளியில இருக்கிறது கொஞ்சம், உள்ள நிறைய இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் நீ புதுசா சாப்பிட்டதும் போயிட்டே இருக்கு, வெளியில வரப்போறதும் பக்கத்துல தான் இருக்கு. சரீரம் என்னன்னா இது அமேத்தியம், இது பவித்திரமானது இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. எலும்பு இருக்கு, மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்கு. இந்த விகாரம் வெளியில தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தோலை போட்டு மூடி பகவான் மயக்கியிருக்கான் லோகத்தை. பிரீத்திக்கு பாத்திரமே இல்லாத இந்த உடம்பாச்சே தோல்ல பிரேமையா, எலும்புல பிரேமையா, மாம்சத்துல பிரேமையா? அப்படிதான் பிரேமையை வச்சாலும் இது சாஸ்வதமா இருக்க போறதா? அழிய போற சரீரம். இந்த அழிய போற சரீரத்துக்கு பிரேமையை வைக்க தகுதி இல்லாத இந்த சரீரத்திட்ட எலும்புட்டையும் மாம்சத்திட்டையும் தோல்டையும் ஒரு அபிமானத்தை வச்சு முடியாத காரியத்தை எல்லாம் பண்ணினேளே. புடத்தை கட்டின்னு வந்தேன், பாம்பை பிடிச்சுன்னு தொங்குறேன். இவ்வளவு வேகத்தை உத்வேகத்தை அழியிற சரீரத்தில் வச்ச நீங்க அழியாத ராமச்சரணத்தில் வைக்க கூடாதான்னு கேட்டார். இத்தனையும் நீ ராமருடைய திருவடியில் வைக்க கூடாதா? பிரீத்தி பிரீத்தி ராம் நயி. இந்த எலும்பு மாம்சம் தோல் இதுல வைக்காதீங்கோ. இந்த பிரீத்தியை அழியாத ராமர்ட்ட வைக்க கூடாதா? மகான்களுடைய வாக்கு இருக்க ஒரு சொல் போறோம். 18 அத்தியாயம் கீதை மாதிரி உபதேசம் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு சொல். குருவாயூர்ல நாராயணியம் எழுதின பட்டத்திரியினுடைய சமகாலத்திலேயே இருந்தார் ஒரு வயசான நம்பூரியுத்தர். சாலப்பரம்புன்னு பேரு இருக்கு. 90 வயசு, நிறைய சொத்து இருக்கு, சௌக்கியம் இருக்கு, போக போக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார் 90 வருஷமா. நாராயண சரஸ்ல குரு பட்டத்திரி ஸ்நானம் பண்றார். இந்த சாலப்பரம்பை அழிச்சுன்னு வந்து 4-5 பொம்மநாட்டி ஆம்பளைகள்லாம் அவருக்கு குளிப்பாட்டி விட்டு இருக்கா, என்ன தேய்ச்சிருக்க. இனிமேதான் ஷியாக்கா தேய்க்க போறா. ஸ்நானம் பண்ணின பட்டத்திரி அவரை பார்த்து, ஏ சாலப்பரம்பே, உனக்கு என்ன வயசாச்சு? 90 வயசு. 90 வயசாச்சுங்கிறிய குருவாயூரப்பனை பார்த்துருக்கையோன்னா, இதுவரையில் பார்த்ததில்லை. 90 வயசா குருவாயூர்ல இருந்துட்டே குருவாயூரப்பனை பார்க்கலேங்கிறியே உன் ஜென்மா நஷ்டம் இல்லையான்னு கேட்டார். இதான் அவர் கேட்டது. உன் ஜென்மா நஷ்டம் இல்லையான்னு கேட்டா காதை கொடைஞ்சுது. பொக்குன்னு நாராயண சரஸ்ல ஸ்நானத்தை பண்ணார். அரப்பு தேய்ச்சிக்கல, சீயாக்கா தேய்ச்சிக்கல, உடம்ப தொடச்சிக்கல, ஜலம் சொட்டின்ண்டே இருக்கு. ஈர வேஷ்டியோட குருவாயூரப்பன்ட்ட வந்துட்டார். 90 வருஷம் நான் உன்னை பார்க்கலேங்கிறது சத்தியம். உன்னோட கிருபையை அடையறதுக்கு 90 வருஷம் வேணுமான்னு கேட்டார். 6 மாசம் போறாதா? 6 மாசம் போறோம். அது எப்படி தெரியறது அப்படின்னா, துருவன் அடைஞ்சுட்டானே. அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்னமகரோத் ஔத்தானபாதி சிசு. குருவாயூரப்பா 6 மாசம் கூட அனாவசியம்னு எனக்கு தோன்றது. 7 நாள் பொறுமே,
சப்தாகேன நிருபா பரீட்சிது. பரீட்சித்து 7 நாள்ல ஒன்று அடைஞ்சுட்டானே, அதனால 7 நாள் போரும்னு எனக்கு தோன்றது. அப்புறம் சொல்ற அது கூட வேண்டாம், 1.5 மணி நேரம் போரும். பிங்களேங்கிற ஒரு தாசி 1.5 மணி நேரம் கிருஷ்ண சரணத்தில் சரணாகதி பண்ணி வைகுண்டத்தை அடைஞ்சுட்டா. 1.5 மணி நேரம் கூட வேண்டாம் குருவாயூரப்பா, 1 மணி நேரம் போரும். கட்வான்கிற ராஜா இந்திரனுக்கு சகாயத்துக்கு போனான் தேவலோகம், அசுராலோட சண்டை போடுறதுக்கு. அசுரால ஜெயிச்சு இந்திரனுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்த உடனே இந்திரன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவோம். எல்லாம் இருக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு இருக்குங்கிறது எனக்கும் தெரியும்பா, ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கறதுங்கிறது அவருக்கு இல்லைங்கிறதுக்கா இல்லை, நம்மோட பிரீத்திக்கு தான். உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்ப கட்டுவாங்கன்னு சொன்னா, எனக்கு எல்லாம் ரங்கநாதனோட கிருபையில இருக்கு, ஒண்ணுதான் இல்லைன்னா. என்னன்னா, நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, என் ஆயுச மாத்திரம் நீ சொல்லு. உடனே இந்திரன் வேற ஏதாவது கேளுன்னா, இது தெரிஞ்சா போரும்னா, இதை முடிஞ்சா சொல்லுன்னா. உடனே இந்திரன் சொன்னான், பூலோகத்தை தொட்டத்திலேருந்து 1 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பேன். அப்ப அயோத்தியில கொண்டு விட சொல்லட்டுமான்னா, இந்திரன் இன்னும் 1 மணி நேரம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல தெரிஞ்ச அப்புறம் நான் அயோத்திக்கு போவேனா, என்னை கங்கா தீரத்தில் கொண்டு விட சொல்லு, உன்னோட விமானத்தில் என்ன, உன்னோட தேர்ல என்னை கங்கா தீரத்தில் கொண்டு விட சொல்லு. இந்திரன் கங்கா தீரத்தில் கொண்டு விட்டான். 1 மணி நேரம் அங்க இருக்கிற மகாத்மாக்கள்கிட்ட பாகவதம் கேட்டான், பகவத்குணம் கேட்டான். 1 மணி நேரம் ஆச்சு, இந்த விமானத்தில் வந்து இறங்கினான். 1 மணி நேரம் கதை கேட்டான். வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்தது, அதில் ஏறிண்டு போயிட்டானா. இந்த கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு பாருங்க, அது மாதிரி இந்த விமானத்தில் வந்து இறங்கினா கதை கேட்டான், அந்த விமானத்தில் போயிட்டான். அதனால இவனுடைய கதையை பிராமண சாபத்தை அடைஞ்சு தட்சக தம்சத்தை அடைஞ்சு வந்த பரீட்சித்துக்கு சமாதானத்துக்கு சுகபிரம்மம் இந்த கட்டுவாங்கன்னு தான் சொல்றாரு. அப்பா பயப்படாத, 1 மணி நேரம் கதை கேட்டே வைகுண்டம் போயிட்டான்டா கட்டுவாங்கன், உனக்கு தான் 7 நாள் இருக்கே, என்ன கவலைங்கிறார். இந்த கட்டுவாங்கன் 1 மணி நேரத்தில் உன்னை திருப்திப்படுத்தினா, குருவாயூரப்பா இதுலேருந்து என்ன தெரியறது உனக்கு, உன்னை திருப்திப்படுத்துறதுக்கு தேசம் காலங்கள்லாம் கிடையாது. இனி என்னோட ஆயுசு முழுக்க, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியாது, 90 வயசு ஆச்சு. இனி என்னோட ஆயுசு முழுக்க உன்னோட திருப்திக்கு தான் நான் வாழ்வேன்னு நமஸ்காரம் பண்ணினார். சேஷாயுஷா தோஷையே. அவருக்கு ஒரு யோகம் பாருங்க, குருவாயூர்லேயே வசிச்ச ஒரு பாக்கியம், நாராயணியத்தை எழுதின பட்டத்திரிய தரிசனம் பண்ணின பாக்கியம். அவருக்கு கீழே படுத்துண்டார், சரீரமே மறைஞ்சு போயிடுதான், சரீரமே மறைஞ்சு போச்சு. ஏன்னா இனி உனக்காக தான் நான் வாழ்வேன், உன் திருப்திக்குன்னு கீழே நமஸ்காரம் பண்ணின நேரம் அவருக்கு கடைசி சுவாசம் போற நேரமா. அவருடைய ஆயுசும் சரணாகதியும் சேர்ந்துடுது. இது எதனாலேன்னார், பட்டத்திரிய தரிசனம் பண்ணதுனால. இல்லைன்னா இங்கே குளத்தாங்கரையிலே போயிருப்பார். பட்டத்திரி தரிசனத்தினால அவருக்கு குருவாயூரப்பனுடைய சந்நிதியில வந்து நமஸ்காரம் பண்ணினார், சரீரம் காண். மகான்களுடைய வாக்கு மணிக்கணக்கா உபதேசம் இல்ல, ஒரு சப்தம் போறோம். இவ இதான் சொன்ன, அழியற சரீரத்தில் வச்ச பிரீதிய ராமச்சரணத்தில் வையின்னா காதை குடைஞ்சது, அப்படியே திரும்பிவிட்டார். அவர் சம்சாரத்தில் பேசவே இல்லை. அப்புறம் திரும்பினார், நாதா நாதா நாதான்னு சரணத்தை பிடிச்சா, நீ குருன்னு விட்டார். அவர் 5 வருஷம் அனுபவிச்ச சௌக்கியம் க்ஷணம் மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு சௌக்கியத்தை அனுபவிச்சிருப்பார். அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சு ஒரு சப்தம் அவர் காதில் விழுந்து அவருக்கு ஞானம் வந்து, திருப்பி சம்சாரம் வந்து எவ்வளவோ கெஞ்சியும் நீ எனக்கு குருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி நேராக பிரயாக வந்தார். கிரகஸ்த வேஷத்தை தீர்த்தராஜா பிரயாகையில் கங்கை முன சரஸ்வதி திரிவேணி சங்கமம் இருக்கணும்,
அங்கே இந்த கிரகஸ்த வேஷத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டார். திரிவேணியில் கங்கையில் போட்டுவிட்டார். ஒரு பூனலை கட்டி போட்டார். பஞ்சகச்சத்தை அவுத்து போட்டார். கிரகஸ்தனுக்குன்னு உள்ள தர்மங்கள் இருக்கிறதெல்லாம் பவித்திரம், ஆபரணம் எல்லாம் கிரகஸ்தன் போட்டுக்கணும். அது எல்லாத்தையும் கேட்டு விசர்ஜனம் பண்ணி ஒரு பைராகியினுடைய வேஷத்தை தரிச்சார். நேராக அவளை அப்படியே தியாகம் பண்ணிவிட்டு, கிரகஸ்த தர்மத்தையே தியாகம் பண்ணிவிட்டு நேராக அவர் காசி க்ஷேத்திரத்துக்கு வந்துவிட்டார். காசியில் வந்து இரவு பகல் ராம சேவை தான். அவதானே சொன்னா இதுல வச்ச பிரேமையே ராமர் கவின்னு. ராத்திரி பகல் இல்லாமல் சதா ராமநாமம், ராம சேவையிலேயே ஈடுபட்டார். அப்புறம் அவருக்கு மனசுல ஒரு உத்வேகம் வந்து, எங்கேயாவது போனாலாவது நமக்கு ராம தரிசனம் கிடைக்காதா? க்ஷேத்ராடனம் போறார். அங்க காசியிலேருந்து கிளம்பி முதல்ல இவர் எந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார்னா பூரி ஜெகநாதத்துக்கு தான் வந்தார். துளசிதாசர் பூரி ஜெகநாதன் வந்து ஜெகநாதன்ட்ட உருகி போயிட்டார். ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே. ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால், நான் எங்க திரும்பினாலும் எனக்கு உலகம் தெரியக்கூடாது, ஜெகநாதன் தான் தெரியணுங்கிறார். திரும்புகிற இடத்துலலாம் ஜெகநாதன் இருக்கணும். அந்த மூர்த்தியிட்டு தான் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவோ, ஜெயதேவரோ, கோஸ்வாமி துளசிதாசரோ எல்லாரும் உருகி போயிருக்கா. இந்த ஜெகநாதனை சேவிச்சார். ஜெகநாத க்ஷேத்திரத்திலேயே இருந்தார். ஒவ்வொரு ஊராக தரிசனம் பண்ணிட்டே வந்து ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதனை சேவித்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருந்து அப்புறம் ராமேஸ்வரம் போய் ராமசேது தரிசனம் பண்ணி, தனுஷ்கோடி தரிசனம் பண்ணி, ராமர் பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்கு எங்கெல்லாம் போனாரோ எல்லா ஊருக்கும் அவர் ராமர் வந்த வழியிலேயே எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணி, பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி, கடைசியில் அவர் கைலாச யாத்திரை போனார். கைலாச யாத்திரை போய் பரமேஸ்வரனை சாட்சாத்தா தரிசனம் பண்ணினார். நாமெல்லாம் போனால் பரமேஸ்வரன் மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஆக்கிருதியை பார்த்துட்டு வரோம். புடவெல்லாம் அப்படி தானே வர. இவருக்கு அப்படி இல்லை. கைலாசம்னா கைலாசத்தில் பகவானே தரிசனம் கொடுக்குறார். பரமேஸ்வரனே இவருக்கு பிரத்யக்ஷமாக தரிசனம் கொடுத்து, பார்வதி பரமேஸ்வரன் மானச சரோவரில் ஸ்நானம் பண்றார். அந்த மானச சரோவரில் இப்படி ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணி எழுந்துகிறார் காசி க்ஷேத்திரம். பரமேஸ்வரனுடைய சங்கல்பம் அது. கைலாசத்தில் ஸ்நானம் பண்றார். எழுந்துக்கும் பொழுது பார்த்தா காசி க்ஷேத்திரம். காசியிலேயே தங்கி 12 வருஷ காலம் நியமத்தோடு இருந்து சதா சர்வகாலமும் ராமநாமம் ஜபம் பண்ணிண்டு, பிராதஸ்நானம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி நியமங்களோட இருந்து எப்பொழுதும் ராமநாமம் சொல்லிண்டு தினசரி ராமாயண பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார். பகவத் தரிசனத்துக்கு ஏங்குறார். பகவத் தரிசனத்துக்கு ஏங்குறாருன்னா இப்போ மகாத்மாக்களுடைய சரித்திரம் முழுக்கவே அப்படிதான் இருக்கு. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண தரிசனத்துக்கு ஏங்கினார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் விஸ்தாரமாக இருக்கு. அநேகமாக எல்லா பக்தாளுமே பகவத் தரிசனத்துக்கு ஏங்குறார். வீட்சேயம் கதா கோபாலமூர்த்தி. இவர் ராம தரிசனத்துக்காக ஏங்குறார். அன்னைக்கு ஏங்குறார். பகவான் எப்போ வருவான்னா, இவ்வளவு உருக்கம் வந்தால் தான் பகவானே வருவார். நீ இந்த ஏக்கம் இல்லாமல் பகவானை தரிசனம் பண்ணணும்னா கடத்தரில் பார்க்குற மாதிரி தான் அது. கடத்தரில் 1000 பேரை பார்க்குற மாதிரி ஆயிடுமே தவிர, உன்னோட மனசு உருகினால்தான் தரிசனத்திலேயே அர்த்தம் இருக்கு. மனசு உருகாமல் தரிசனம் இருந்தால் துரியோதனம் பார்க்குற மாதிரி ஆயிடும். கிருஷ்ணனை அக்ரூரர் பார்த்தது போல, உத்தவர் பார்த்தது போல துரியோதனால பார்க்க முடியுமா? துரியோதனனுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தார், உத்தவருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தார், அக்ரூரருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தார், கோபிகைகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரகாரமாக காமிச்சார் ரூபத்தை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும்
இவாளுடைய மனசு பரிபக்குவத்தை வச்சுதான அனுபவிக்க முடியுது. அதனாலதான் பாகவதத்துல சொல்றான் பகவான், அவிபக்வ கஷாயானாம் துர்தரிசோகம் குயோகினா. பக்குவம் இல்லாதவர்களுக்கு என்னோட தரிசனம் கிடைக்காது, கிடைச்சாலும் பிரயோஜனப்படாது. துரியோதனமா இந்த பக்குவத்தை சம்பாதிச்சுக்கணும்னா உருகணும், உருக்கி நெஞ்சை. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார், அப்பா நீ என்ன காரியம் பண்ணினாலும் பகவான் வரமாட்டான்டா, மனசை உருக்கும். நெஞ்ச கனகல்லு நிகழ்ந்துருக. அருணகிரிநாதர்னு சொல்றார், கல்லா இருக்கிற ஹிருதயம் உருகி ஜலமா போகணும், திரவிக்கணும். பாகவதன் சொல்றது, பக்தி லட்சணம் சொல்லும் பொழுது உருகிறதுன்னா என்ன, நேத்ரே ஜலம் காத்திரருகேஷு கர்ஷா பீடம் நடவரவபுகு இந்திரநீலமணி சன்னிவதேகம். இந்திரநீலம்னு ஒரு கல்லு, அது நீளமா இருக்கும். அந்த கல்லு வெளியில தெரிகிற நீளம் ஒரிஜினல் இல்லை. அந்த கல்லை ஒரு பெரிய கல்லை எடுத்து உடைச்சுடணும். அந்த இந்திரநீல கல்லை உடைச்சு உள்ள பார்த்தா ஒரு பளபளப்பு தெரியும், நீளத்தோட கூட ஆக்கரேஷனம் தெரியும், ஒரு ஜிலுஜிலுப்பு தெரியும். அந்த இந்திரநீலக்கல்ல உடைச்சா உள்ள எப்படி ஒரு பளபளப்போட அந்த ஜிலுஜிலுன்னு ஒரு கலர் இருக்கோ, அந்த கலர் தான் ராமரோட கலருங்கிறார். இந்திரநீலமணி சன்னிபதேகம். கோதண்டபாணியா பகவான் நிற்கிறான், இடுப்புல மரவுருவி, தலையில ஜட, வந்தியமான சரணம் முனி பிருந்தைஹி. அக்னிஹோத்திரம் கிடையாது, வேதம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, புராணம் கிடையாது, பிரம்ம விசாரம் கிடையாது. எல்லா ரிஷிகளும் ராமரை சுத்தி 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 வந்துட்டு இருக்க. பக்தாள்லாம் கழுத்தில் ஒரு துளசி மாலை போட்டிருக்கா, லம்பமான துளசி வனமாலம். இப்படி நிற்கிற அந்த கோதண்டபாணிய சிந்தயாமி சததம் ரகுவீரம். இப்படி எல்லாம் பகவத் ஸ்வரூபத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள வர. இந்த ஆசை முதிர்ந்தாதான பிரயோஜனப்படும். இது கோப்பிய பிரகாயந்தியாக. உடனே பகவான் வந்துட்டான், நிறைய பாடுறா, கானம் பண்ணி பஜனை பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா பஜனை கூட நின்று புலம்பல் வந்துடும். என்ன புலம்பல் வரும்னா, இப்பேற்பட்ட பிரபு நான் எப்ப பார்ப்பேன் பதம் திரிசோர்மே சிசிரி குருதே கதானுனகா. கருணாமிர்தாச்சாரியார் சொல்ற, என்ன எப்ப ஜில்லுன்னு பண்ண போற சொல்லு. தப்பிச்சுட்டு இருக்கிற என்ன ஜில்லுன்னு பண்ணணும். நீ எப்ப பண்ண போற சொல்லுன்னா, என்ன ஐஸ் கட்டி வச்சா ஜில்லாகுமான்னு ஆகாது, நீ பார்த்தா ஜில்லுன்னு ஆயிடும். நீ என்ன பார்த்துட்டேன்னா நான் ஜில்லுன்னு ஆயிடுவேன். சிசிரி குருதே கதா. எப்ப ஆகுங்கிறார் கருணாமிர்தாச்சாரியார். அப்படியே புலம்பல், பிரகாயந்தியா பிரலபந்தியா, புலம்பல், அப்புறம் அழுக. ருருதுகு, பகவான் வரலன்னு உடனே அழுக. கதற ஆரம்பிச்சா அடுத்தது என்னன்னா, தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி. படிப்படியா நம்ம மனசுக்கு ஒரு பக்குவம் அதுக்கு உள்ள அந்த அதிகார சம்பத்ததுக்கு வந்தப்புறம் பகவான் வந்தாதானே அது பிரயோஜனமே. வேண்டி வாங்கிறதுக்காக முன்னாடி வந்தா கௌரவம் புரியுமா? அப்புறம் இவர் எத்தனை வருஷமா எழுதுன்னு இருக்கார். இவருடைய 126 வயசுல 5 வருஷம் தான் வீணா போச்சு. 121 வருஷம் ராமச்சிந்தனையில தான் இருந்திருக்கார். 12 வருஷ காலம் காசி கஷேத்திரத்தில் இருந்து சதா ராமநாமன் ஜெபிச்சுட்டு இருந்தார். சகேத நிலையாய சனக முனி பூஜ்யாய சரயூ நதி தீர விகரணாய ராகேந்து வதனாய ரம்ய குண நிலையாய ராஜாதிராஜாய ராகவாய ஜெயமங்களம் நித்ய புலா புண்டலீக
वरद जय सद्गुरुमूर्ति की समस्त भक्त मंडली की अंजनेय मूर्ति की विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा